அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். தினமும் ஹெல்த்துக்காக உங்களுக்காக 1/4 மணி நேரம் ஒதுக்கி உங்களை நீங்களே பார்த்துங்க. இது சுண்டைக்காய் செடிமா. சுண்டைக்காயில் கடவுள் இரும்பு சத்தை எங்கே சேமித்து வைக்கிறதுன்னு தெரியாமல் இந்த சுண்டைக்காயில் யோசனை பண்ணி வச்சுருக்காப்புல. அப்படின்னு தான் மூதாதையர்கள் சொல்லுவார்கள். இவங்க தக்காளி செடி, நாட்டு தக்காளி நம்ம வீட்டில் விதை போட்டு எடுத்தது தான். தனிப்பட்ட முறையில் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். தக்காளி பாருங்கள். சரியா? இவங்க அடுத்த தக்காளி செடிமா. இப்போ தான் 2 பிஞ்சு விட்ருக்காங்க. இது பண்ணுவாங்க. இந்த கப்பில் பாருங்கள், முலாம்பதை வேறு சாப்பிட்டுட்டு வச்சுருக்கேன். எங்கேயாவது தூவி விடணும். இவங்க பாருங்கள், மணத்தக்காளி இருக்காங்களா? மணத்தக்காளி இருந்தாங்கன்னா மற்ற செடியோட அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பாட் ஒதுக்கி வச்சுருவேன். இவங்க ஹைப்ரிட்டு ஒத்த செம்பருத்தி அன்னகுண்டானில் இருக்காங்க. அதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இதே பாருங்கள், ஹைப்ரிட்டு செம்பருத்தி மொக்கு இருக்காங்க பாருங்கள். சரியா? இவங்க அவரைக்காய் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு தக்காளி. இவங்க சங்குமா. சங்கு மண் பத்தலை, சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டேன். இது வெள்ளை சங்குமா. ட்ராகன் ஃப்ரூட் சப்பாத்தி கல்லியில் இருக்குது. இதை பாருங்கள், வெள்ளை சங்கு பூத்துருக்கு. சரியா? இவங்க உருளையும் சப்போட்டாவும் ஒரு ஜாடியில் வச்சுருக்கேன். இவங்க சங்கு. இவங்க பாருங்கள், முல்லை கவாத்து பண்ணி இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க ஏற்கனவே ஷார்ட் போட்டிருக்கேன். முருங்கம்மா. முருங்கை அதை பாருங்கள், துளிர் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். இவங்க ரெயின் லில்லி ரோஸ் கலரு. இவங்க ரெயின் லில்லி மஞ்சள். இவங்களும் ரெயின் லில்லி தான் மஞ்சள். இவங்களும் ரெயின் லில்லி தான்மா. சரியா? இவங்க வாட்ரு ஆப்பிள்னு வாங்கினோமா. வாங்கி வச்சு வெயிலில் வச்சு கம்பளி பூச்சி வந்துடுச்சு. கம்பளி பூச்சிலாம் இறைச்சிட்டு கொஞ்சம் நிழலில் வச்சுருக்கேன். இதே பாருங்கள், ஆனியன். நம்ம வீட்டு சின்ன வெங்காயத்தெல்லாம் 1 நாள் 2 நாள் தண்ணியில் ஊற வச்சு அப்படியே இதில் வரிசையாக வச்சு விட்டேன். வெங்காயம். இவங்க மாதுளம் செடி வெயிலில் கொண்டு போய் வச்சு ஒன்றும் பசுமையாக இல்லை. அப்புறம் திரும்ப நிழலில் வச்சுட்டேன் இவங்கள. இவங்க பாருங்கள், எலுமிச்சங்கன்று. இவங்க மஞ்சளும் ஒரு வெங்காயமும். இவங்க தூதுவளை. இது காக்காய்க்குமா. டெய்லியும் சாதம், புழுங்கரிசி, பச்சரிசி தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தோட்டத்துக்கு ஒரு கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இவங்க பாருங்கள், இவங்க தான் காய்ந்த ரோசா செடி உயிர் உண்டாக்கி இது இப்போ மொக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க காஷ்மீர் ரோஸு. இது பொன்னாங்கண்ணி கீரைக்குன்னு வச்சுருக்கேம்மா. இவங்க ஒரு செண்பகம். இவங்களும் மஞ்சள் ரெயின் லில்லி. இவங்க மிளகா. சரியா? நேற்று இடம் மாற்றி வச்ச செம்பருத்தி. முருங்கை பாருங்கள், முருங்கை. இவங்களும் முருங்கை. சரியா? முருங்கை மரம் தெரியுதா? இவங்களும் முருங்கை தாம்மா. ஒரு காய்ச்சிருக்காங்க பாருங்கள். டெய்லியும் சூப்புமா. வாரத்தில் 2 நாள் போட்டு கொடுப்பேன். இவங்க செம்பருத்தி. இந்த கலர் செம்பருத்தி தான். இவங்களும் செம்பருத்தி. முருங்கெல்லாம் பூ பூத்துருக்காங்க பாருங்கள். நல்லா பூத்துருக்காங்க. இந்த டேங்கையும் விட்றதில்ல. இதில் பாருங்கள், பீன்ஸ் வச்சுருக்கேன். இதில் ரோஸ் இருக்குது. ஆனால் இதில் கோழிக்கொண்டை பூ இருக்குது. சரிங்களா? இது பன்னீர் ரோஸுமா. இது போட்டோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட்டுன்னா கேளுங்க. ரொம்ப